எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த 12 மீனவர்களையும் 3 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நூற்றுக்கணக்கான படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இன்று அதிகாலை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி ஒரு படகு மற்றும் 4 மீனவர்களை அங்கு வந்து இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றது. இதேபோல் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த 8 மீனவர்கள் மற்றும் 2 படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை காங்கேசன்துறை மற்றும் மன்னார் கடற்படை முகாம்களில் வைத்து இலங்கை கடற்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மீனவர்களை இலங்கை மீனவர்கள் நேற்று நடுக்கடலில் அடித்து சிறைப்பிடித்து சென்ற சம்பவத்தை தொடர்ந்து இன்று இலங்கை கடற்படையும் 12 மீனவர்கள் மற்றும் 3 படகுகளை சிறைப்பிடித்து சென்றிருப்பது தமிழக மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு 3 படகுகளையும் 12 மீன்களையும் பிடிச்சிருக்காங்க. இப்படி 4 அளவுல பிடிச்சிட்டே போனா ராமேஸ்வரத்துல மீன் பிடிக்கிறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. வெளியூர் கிளம்பிட்டாங்க ஆளு மீனவர்கள். கேட்டா நாங்க இந்த ஊர்ல இருந்து நாங்க பொழைக்க முடியல, எங்களுக்கு சரியான வருமானம் கிடைக்க மாட்டேங்குது, நாங்க மீன் பிடிக்க போயிட்டு திரும்பி வருவோமா வரமாட்டாங்கிற நிலைமையா இருக்கு. எங்க பொண்டாட்டி விலைகளுக்கு பதில் சொல்ல ஆள் இல்ல. அதனால இப்படி இருக்க நிலைமையில மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலங்கையில பிடிபட்ட மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும்.